ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு கேஎல் டு யூஎஸ் சேனல். ரொம்ப பேச வேண்டியதா இருக்கு, நிறைய விஷயங்கள் பேசணும். 2-3 விஷயங்கள் இன்னைக்கு பேசுவோம். ஃபர்ஸ்ட், நம்ம அரசியலுக்கு வரத்துக்கு முன்னாடி தாவக தலைவர் மாண்புமிகு முதலமைச்சர் விஜய் அரசியலுக்கு வரத்துக்கு முன்னாடி தான் பயங்கரமா இருந்தது, அந்த எலெக்ஷன் அப்பதான் பயங்கரமா இருந்தது அப்படின்னு பார்த்தா இப்பவும் இன்னும் பயங்கரமா தான் இருக்கு. வாங்க ஒன்று ஒன்றா பார்ப்போம் வீடியோல. உதயநிதி ஸ்டாலின், தம்பி உதயநிதி ஸ்டாலின் பேசுறாரு. ஒப்பேரி, ஆமா, உதயநிதி ஸ்டாலின் வந்து ஒப்பேரி தான் வைக்கிறாரு. எங்க போனாலும் மேடைக்கு போய் அப்புறம் என்ன சொல்றாரு, கோமாளிக்கு அரண்மனைக்கு போயிட்டாரு அப்படி இப்படின்னு சொல்றாரு. அதான் அவரு மட்டும் கோமாளி இல்லையா? அதாவது நம்ம சிஎம் மட்டும் கோமாளி இல்லையா? சுத்தி எல்லா எம்எல்ஏவும் கோமாளியா? அப்ப அவங்கள தேர்ந்தெடுத்த மக்கள் யாரு சார்? மக்களும் கோமாளியா? அதுதான் எனக்கும் புரியல. இப்ப தற்கூரின்னு சொன்னீங்க அந்த மக்களை, இப்ப கோமாளின்ற ஒரு பேர் வச்சிருக்கீங்க. அடுத்தது இன்னும் என்னென்னலாம் சொல்ல போறீங்க? நீங்க பேசுற பேச்சு வந்து மேலும் 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 உங்க இத சொல்லுவாங்க தெரியுமா, சொந்த காசுல சூனியம் வச்சுக்கிறது. இந்த மாதிரி நீங்க மேடை போட்டு பேசி 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 உங்க காசுலயே நீங்க உங்களுக்கு உங்க கட்சிக்கு தான் சூனியம் வச்சுக்கிறீங்க. அடுத்து உங்க கட்சிக்கு நீங்க சூனியம் வைக்கல. இப்ப உங்களுக்கு 50 வருஷம் அதே மக்கள் தான் உங்களுக்கு ஓட்டு போட்டிருக்காங்க. அவங்க வந்து இப்ப நீங்க வந்து என்னென்ன தற்கூரி சொல்லி முடிச்சுட்டீங்க. இப்ப வந்து கோமாளிகள்னு சொல்லிட்டீங்க. அந்த கோமாளி தான் இப்ப வந்து கோமாளி அனுப்புறதுன்னா யாரு? அப்ப வந்து மக்களும் கோமாளின்னு சொல்ல வரீங்களா? இப்ப என்னதான் சொல்ல வரீங்க? உங்க தாத்தா கலைஞர் வந்து நிறைய செஞ்சிருக்காரு, அது யாரும் சொல்லல. இத்தனை வருஷம் ஆட்சியில இருந்தப்ப கண்டிப்பா செஞ்சுதான் ஆகணும். செய்யாம ஆட்சியில இல்ல. நீங்க 50 வருஷமா இருந்தப்ப கண்டிப்பா செஞ்சிருக்கீங்க. ஆனா நீங்க என்ன செஞ்சிருக்கீங்க இது வரைக்கும்? நீங்க படத்துல நடிக்கலையா? இப்ப மத்தவங்க வந்து கூத்தாடிகள் அப்புறம் வந்து என்னன்னா கவர்ச்சிங்கிறீங்க. நீங்க அந்த கவர்ச்சியை தேடி போகலையா? இப்ப நீங்க என்ன சாதிச்சிருக்கீங்க? உங்களால தனிப்பட்ட முறை நீங்க என்ன சாதிச்சிருக்கீங்க? எடுத்த உடனே உங்க அப்பா பேரை சொல்லுவீங்க, அப்படி இல்லாட்டி கலைஞர் சொல்றீங்க. நீங்க என்ன சாதிச்சிருக்கீங்க இது வரைக்கும் சொல்லுங்க. அவர் வந்து பேச்சிலேயே வர சொல்றாரு. அதுதான் இப்பதான் வந்து 1 மாசம் தான் ஆகுது. இன்னும் 1 மாசம் 30 நாட்கள் ஆகுது. அதுக்குள்ள நீங்க இப்படி பேசுறீங்களே, அப்ப எவ்வளவு வைத்தறிச்சல் இருக்கும். அது ஒண்ணு. இப்ப வந்து அவர் வந்து வெறும் வைத்தறிச்சல் மட்டும் அவரோட பேச்சுல வந்து அவரோட ஸ்பீச்ல வந்து வெளிப்பட்டுச்ச ஒளிய நீங்க தான் நேரம் அடிச்சுக்கிறீங்க. நீங்க கொஞ்சம் நெஞ்சம் ஒரு சில பேர் இருக்காதையும் திருப்பி ஓட போறாங்க. ஐயோ இவங்கள்ட்ட இருந்தா இப்ப கொத்தூஸ்ல இருந்து ஊப்பி வரைக்கும் எல்லாமே இப்படிதான் பேசுவாங்களா அப்படின்னு எல்லாரும் ஓடதான் போறாங்க. இது ஒண்ணு. இது நம்ம வந்து டீட்டெயிலா வேற ஒண்ணு போய் பேச தேவையில்லை. இது ஒண்ணு. எல்லாரும் அதை பத்தி பேசிட்டாங்க. மறுபடியும் அரைச்சமாவே அரைச்சுக்கிட்டு இருக்காம தயவு செஞ்சு கொஞ்சம் இன்டெலெக்சுவலா யோசிச்சு அடுத்த ஸ்பீச்சுக்கு வந்து கரெக்டா ப்ரிப்பேர் பண்ணி வாங்க. அரைச்சமாவே அரைச்சுக்கிட்டு நாங்க போட்ட பிச்சையில தான் இந்த ஆட்சி வந்துருக்கு, நாங்க இது பண்ணலன்னா இந்த ஆட்சி ஜெயிக்காது, இந்த ஆட்சி ஒண்ணும் பண்ண முடியாது, என்ன பண்ணிச்சு அதையே கேட்டு போர் அடிச்சிருச்சு. அதை பத்தி பேசுறதுக்கு எங்களுக்கும் போர் அடிச்சிருச்சு. மக்கள் ஆதரவுக்கு அந்த பக்கம் போனா உடனே என்ன பண்றீங்க? அப்படியே மாத்தி பேசுறீங்க. உடனே வந்து என்னன்னா பதவிக்காக ஓடிட்டாங்க அப்படின்னு பேசுறீங்க. அடுத்தது வந்து நம்ம கட்டப்பர் வந்து அரசியல் எலெக்ஷனுக்கு முன்னாடி வந்து சேலஞ்ச் பண்ணாரு. நான் 1 சீட்டு ஜெயிக்காது, 2 சீட்டு ஜெயிக்காது, படத்துக்கு வாங்க, நான் உங்களை ரொம்ப எதிர்பார்க்கிறேன்னு நக்கல் என்ன கிண்டல் என்ன. ஆனா இன்னைக்கு வந்து ஒப்பி வச்சுட்டு இருந்தாரு. கட்டப்பான்னு சொல்றது போல இப்ப வந்து எட்டப்பன் மாதிரி தான் தெரியுது. அவர் பார்த்தா என்னன்னா வந்து அழுகுறாரு, சீன் போறாரு. ஐயோ உங்களுக்கு எல்லாம் என்னதான் பிரச்சனைன்னு தெரியல. அவருக்கு வந்து என்ன பிரச்சனை தெரியல. இல்ல விஜய் ஒரு விஷயம் சொன்னாரு பாத்தீங்களா, பிஜேபிக்கு வந்து போட்டிருந்தாலும் பரவாயில்ல, நீங்க வந்து மாற்றம் வேணும் எதிர்பார்க்கறீங்களா? பிஜேபி போட்டிருந்தா அது மாற்றம். So it's very very obvious that you don't want Vijay to win. So Vijay ஜெயிச்சதுதான் அவருக்கு வந்து பெரும் பிரச்சனையா இருக்கு. அவருக்கு மட்டும் இல்ல, பெரும்பாலும் நிறைய பேத்துக்கு வந்து விஜய் சிஎம் ஆனதுதான் பெரும் பிரச்சனையாவும் பொறாமையாவும் இருக்கு. மத்த கட்சி இதே ஏடிஎம்கேவோ பிஜேபியோ வந்தது அதெல்லாம் அவங்களுக்கு பிரச்சனை இல்லை. இப்ப மக்கள் போய் ஒரு என்ன கவர்ச்சி, அவங்க சொல்றபடி கவர்ச்சிக்கு மயங்கி வந்து அவங்க வந்து ஓட்டு போட்டுட்டாங்களாம். சரி, அப்ப டிஎம்கே வந்து இந்த நடிகர்கள் எல்லாம் கூப்பிட்டு வந்து அவங்களுக்காக பிரச்சாரம் பண்ண சொல்றது. அப்ப வந்து அந்த கவர்ச்சியை யூஸ் பண்ணி தானே இவங்களும் கை நிறுத்துறாங்க. அதுதான் நானும் சொல்ல வரேன். ஏன்னா நீங்க வந்து என்னன்னா கவர்ச்சியை வச்சு வந்துட்டாரு. ஒரு நடிகரா இருந்ததுனால அவரை வந்து என்னென்னமா பேச முடியுமோ எல்லாம் பேசலாம். ஒரு கவர்ச்சி வச்சு அப்ப அதே கவர்ச்சியில உள்ளவங்க நீங்க பொன்வண்ணன் எல்லாரும் யூஸ் பண்ணி தானே நீங்க வந்து பண்ணிட்டு இருக்கீங்க. மார்க்கெட்டிங் போய் அழுவுன்னு சொல்றீங்க. இன்னொன்னு வந்து எனக்கு ஒன்று புரியல. என்ன அவர் வந்து உங்களுக்கும் அவருக்கும் வாய்க்கால் தகராறா இல்ல நில தகராறு பக்கத்துல நிலம் வந்து அவர் புடுங்கிட்டாரா? என்ன அவ்வளோ பெரிய உங்களுக்கு வைத்தறிச்சலா? ஒருத்தர் வந்து முதலமைச்சரா வரக்கூடாதா? வந்து நல்லது செய்யக்கூடாதா? நீங்க மனிதாபிமானத்துல நீங்க வந்து அவங்கள செய்யற செயல் பத்தி யாருமே பேச மாட்டேங்கிறீங்க. அவர் இதை செஞ்சிருக்காரு, இந்த மாற்றங்கள் செஞ்சிருக்காரு அப்படின்னு எத்தனையா 1000 கோடிக்கு வந்து அதுக்கு ஒரு மனசு வேணும். அந்த மனசு வந்து உங்களுக்கு எல்லாம் இல்ல.
எத்தனையோ 1000 கோடிக்கு வந்து பிசினஸ் வந்திருக்காரு. அன்னாடம் வந்து என்னன்னா பிசினஸ் வந்து அந்த தொழில்துறையில உள்ளவங்க எல்லாரையும் சிஇஓ, சிடிஓ அந்த மாதிரி எல்லாரையும் மீட் பண்ணிட்டு வர்றாரு. அதெல்லாம் உங்களுக்கு பேசணும் ஒரு மனிதாபிமானம் கூட கொஞ்சம் கூட இருக்காதா? 30 நாளுக்குள்ள வர்றதுக்குள்ள இன்னும் இப்படி துப்புறீங்க உங்களுக்கு என்ன அவருக்கு உங்களுக்கு என்னதான் பகை? அப்ப ஒரு விஷயம் சொன்னாரு, பட்டாதான் உங்களுக்கு எல்லாம் புத்தி வரும், என்ன பண்றதுங்களா படுங்க, பட்டாதான் உங்களுக்கு எல்லாம் புத்தி வரும். அப்போ வந்து யாருமே நல்லது செஞ்சிடக்கூடாது, நல்லது செய்யக்கூடாது, இல்லாட்டி ஒரு நல்ல நோக்கத்தோட வரக்கூடாது. நீங்களே தான் பண்ணிட்டு இருக்கணும். நீ 50 வருஷம் இருந்ததுல எல்லாமே நல்லபடியா இருந்துச்சுன்னா ஏன் மக்கள் மாறுறாங்க? முதல்ல அதை போய் யோசிங்க, அதை கேளுங்க. மக்கள் ஏன் மாத்தி போடுறாங்க? அதான் புள்ளைங்க குழந்தைங்க மேல இப்ப பழி போட்டுக்கிட்டு இருக்காங்களா? குழந்தைங்கள பழி போட்டுக்கிட்டு இருக்காங்க இப்ப. மாற்றம் வேணும்னு ஏன் நினைக்கிறீங்க? நினைக்கிறாங்க மக்கள், அதை நினைச்சாங்க. அது அந்த ஆங்கிள் யோசிங்க. அந்த ஆங்கிள் என்னென்ன நம்ம தப்பு செஞ்சோம், என்னென்ன செய்யல, ஊழலை எப்படி தடுக்காம விட்டோம், முதல்ல அதை போய் பேசுங்க. அதை மாத்தி உங்க குரூப்லயே பேசுங்க. அதை பேசாம மக்களே இன்னும் தள்ளிக்கிட்டே இருக்கீங்க. ஆனா உங்களுக்கு வந்து இன்னும் அடுத்த எலெக்ஷன்ல அவங்க தான் ஓட்டு போடணும். அதை பத்தி நீங்க யோசிக்கவே மாட்டேங்கிறீங்க. எனக்கு அதான் உண்மையை புரியாதா இருக்கு. இவங்களுக்கெல்லாம் வந்து இந்த தோத்து போனதுனால மண்டலம் மூலம் குழம்பிடுச்சுன்னு இல்ல, நினைக்கிறேன். that is a saying. இப்ப நம்ம வந்து ஒரு விரலை கட்டி மத்தவங்கள பாயிண்ட் பண்ணும் போது மிச்ச 4 விரல் வந்து நம்மள காட்டோன்னு உட்காந்து உங்க கட்சிக்குள்ள அந்த 4 விரல் வந்து நம்மள காட்டுத, அந்த 4 காரணங்களை வந்து தேடுங்க உட்காந்து, எதுனால நம்ம தோத்து போனோம்னு. சும்மா அந்த ஒரு விரல் காட்டுத, அந்த ஒரு விரலையே நோக்கி வந்து காரணம் தேடாதீங்க, அந்த 4 விரலுக்கு உண்டான காரணத்தை தேடுங்க, ஏன் நம்ம தோத்தோன்ட்டுன்னு. அவரை சார்ந்து மட்டும் பேசல. ஒருத்தர் நல்ல விருப்பத்தோட நல்ல எண்ணத்தோட வந்திருக்காரு. அவர் என்ன செய்யறாருன்னு பாக்குறதுக்காக கொஞ்ச நாள் அவகாசம் வேணும். அதை முடிச்சுட்டு பேசினா ஓகே. கிரிட்டிசைஸ் பண்ணா கன்ஸ்ட்ரக்டிவா கிரிட்டிசைஸ் பண்ணும். சும்மா பேசுறேன் அப்படின்னு பேசக்கூடாது. அது அப்படி. அப்புறம் வந்து இன்னொரு சீமான் சார் வந்து திருப்பி வந்து ஆரம்பிச்சிருக்காரு. அவர் வந்து இப்ப டிஎம்கேல வந்து காசு வாங்கிட்டாருன்னு நினைக்கிறேன். காசு வாங்கிட்டு இப்ப வந்து அவர் புதுசா எனர்ஜெட்டிக்கா வந்து பேசுறாரா, இல்லாத பேச்சு பேசி வச்சிருக்காரு. கொஞ்ச நாள் அடங்கி இருந்தாரு. அதான் அவர் ஒரு வார்த்தை விட்டாரு. அதுக்கு எனக்கு அப்படி குபீர்னு சிரிப்பு வந்துருச்சு. அவர் வந்து தோத்து போனாலும் 4% வாங்கி தோத்து போனாலாம். இன்னொன்னு வந்து இப்ப என்ன சொல்றாரு, நான் முன்னாடி 8 அடி பாஞ்சோம், இப்ப 4 அடி பாஞ்சோம். 4 அடி பாயறது வந்து எதுக்குன்னா 40 அடி பாயறதுக்கு அப்படின்னு சொல்றாரு. அவர் பேசுறது முன்னாடி மாதிரி அப்படியே பேசிட்டு இருக்காரு. அப்படியே கொத்தி பேசுனா உண்மையாயிடும் அப்படின்னு நினைக்கிறாரு போல இருக்கு. நான் என்ன நினைக்கிறேன்னா, இந்த சீமன் வந்து ஓகே கொஞ்ச நாள் அவர் வந்து அமைதியா இருந்தது. தென் அகெயின் he bounce back, is coming and talking all these. அவர் வந்து நான் நினைக்கிறேன் அவர் வந்து வேற என்ன அவரோட ப்ரொஃபஷன், திரைத்துறையில டைரக்ஷன், ஆக்டிங். இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன சொன்னாரு, 69 படத்துலயும் 69 படமும் உருப்படி இல்லையா? அதாவது சிஎம் சார் நடிச்ச படம் 69 படமும் உருப்படி இல்லையா? இப்ப இவரை நம்பி நம்ம மக்கள் வந்து நாட்டை கொடுத்திருக்காங்களா, அது எப்படி உருப்படி ஆகும்னு கேள்வி கேட்டாரு. நான் கேட்கிறேன், இப்ப நீங்க புதுசா ஒரு படம் நடிச்சிருந்தீங்களே லைக்குன்னு, ரொம்ப அருமையான படம், சமூகத்துக்கு தேவையான படம். என்னது, இந்த சொசைட்டியே அந்த வேர்ல்டே வந்து மாத்தக்கூடிய ஒரு படம். நீங்க எடுக்கிற படம் எல்லாம் சூப்பரான படம். சிஎம் சார் நடிச்ச படம் எல்லாம் வந்து மட்டமான படம். இதே ஸ்டேஜ்ல தான் ஒரு ஸ்டேஜ்ல நீங்க மேல போட்டு சொன்னீங்க. ஒருத்தவங்க வந்து கேட்டாங்க, அந்த ஹோஸ்ட் கேட்டாங்க உங்ககிட்ட, உங்களுக்கு சிஎம் சார் நடிச்ச படத்திலே ரொம்ப பிடிச்ச படம் எதுன்னு. நீங்க பிகில்னு சொன்னீங்க. பிகில்னு சொன்னதுக்கு மட்டும் இல்லாம ஒரு எக்ஸ்பிளைன் பண்ணி அந்த சீனை, எனக்கு பிடிச்ச சீனையே நீங்க எக்ஸ்பிளைன் சொன்ன. அப்ப அந்த வாய் எங்க, இந்த வாய் எங்க, எப்படி இப்படி நேரத்துக்கு தகுந்த மாதிரி மாத்தி பேசுறீங்க? நான் தான் நினைக்கிறேன், இவர் வந்து இந்த கட்சியை வச்சு இந்த பார்ட்டியில இருந்து அவருக்கு பணம் வருது தானே. சோ இந்த மாதிரி பேசியே ஆளுங்களை வந்து சேர்த்து பணத்தை வச்சு இவர் வாழ்க்கைக்கு இவர் வாழ்றதுக்காக வந்து இவர் வந்து இதை யூஸ் பண்ணிக்கிறாருன்னு எனக்கு தோணுது. ஆமா. அப்புறம் அடுத்தது வந்து மேடம் ஒருத்தவங்க, அவங்க வந்து மேதாவி மேடம், அவங்களுக்கு தான் மேதாவி மேயர் அப்படிதான் அவங்களுக்கு சொல்லணும். அவங்க வந்து பிரியா மேடம் அவங்க வந்து என்ன சொல்றாங்கன்னா, புரோட்டோகால்லே கரைச்சி குடிச்சு எல்லாம் பிடிச்சிட்டு வந்தவங்க, புரோட்டோகால் படிச்சு முடிச்சுட்டு வந்தவங்க இன்னும் அவங்களோட சொத்து மதிப்பை கூட இன்னும் அனௌன்ஸ் பண்ணல. அந்த மேயர் ஆபீஸ்ல உள்ளவங்க எல்லாரும் வந்து 73 75 நமக்கு சட்டம் வந்துருச்சு. இந்த மாதிரி எல்லாமே சொத்து மதிப்பை பண்ணணும், அசையா சொத்துக்கள் எல்லாத்தையும் கடந்து இருந்தாலும் எல்லாத்தையும் பண்ணணும்னு. மேயர் துணை மேயர்லாம் இன்னும் செய்யவே இல்லை. அவங்க புரோட்டோகால் ஃபாலோ பண்றாங்க. அவங்க பத்தி பேசுறாங்க. அவங்களோட புரோட்டோகாலை நீங்க பாருங்களேன். பை லாஜிக்கா சாதாரண ஆளுக்குமே தெரியும் யாரு வந்து அதிக பதவியில இருக்காங்களோ அவங்க ஃபர்ஸ்ட், ஃபாலோட் பை
செகண்ட், தேர்ட், ஃபோர்த் அந்த மாதிரி ரேங்க்ல வரும். மாநகராட்சி வந்து மாநகராட்சி கீழே அவங்க பண்ணி கட்டி கொடுத்துருக்காங்க அந்த பில்டிங் எப்ப மாநகராட்சி மேயர் வந்து திறக்கிறது உண்டு. ஆனா அதுல விஐபி வந்து அந்த சட்டமன்ற தேர்தல் உறுப்பினரை விஐபின்னு கூப்பிட்டுருக்காங்க. விஐபின்னு கூப்பிட்டப்ப அவங்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்து Exactly, that's what I'm saying. When the MLA is present there, you have to give the first respect வந்து எம்எல்ஏக்கு தான் கொடுக்கணும். எம்எல்ஏ கொடுத்துருக்கணும், கண்டிப்பா கொடுக்கணும். அது வந்து எல்லாரும் பேசிட்டாங்க. அது வந்து நம்ம சொல்லுவோம். ஆனா புரோட்டோகால்னு பேசுறவங்க முதல்ல நீ போய் முதலமைச்சர் அங்க எம்எல்ஏ இல்லைன்னா ஓகே நீங்க சொல்லலாம். முதலமைச்சரையே போய் நீங்க பார்க்கல புரோட்டோகால் பண்ண பேசுறவங்க. இவங்களுக்கு எல்லாம் வந்து என்ன சொல்றது, அவங்களுக்கு வந்து அதான் சொல்றேன்ல, இந்த திமுக அப்படிங்கிற கட்சியில உள்ளவங்க எல்லாருமே பார்க்க போனீங்கன்னா எல்லாம் வந்து வழியா பரம்பரையா வரவங்களுக்கு தான் கொடுத்துட்டு இருக்காங்க. அப்ப வந்து என்னன்னா அடிமட்ட தொண்டர்களுக்கு யாரும் பெனிஃபிட் பண்ண மாதிரி கிடையாது. அந்த கட்சியில அவங்க தாத்தா இருந்திருப்பாரு, இல்லாட்டி அப்பா இருந்திருப்பாரு, அப்பா இருக்கும்போது பையனுக்கு அப்புறம் பேரன், இப்படிதான் வழியா வந்துட்டு இருக்க ஒழிஞ்சு கொத்து சுவாதான் வச்சிருக்காங்க ஒழிஞ்சு ஈவன் சின்ன கட்சிகள் எல்லாம் இது வரைக்கும் பேசவே இல்லை. அவங்களுக்கு வந்து ஒரு பதவி கொடுப்போம். கூட்டணி ஆட்சி அப்படிங்கிறதுக்கு என்ன அர்த்தம்? எல்லாருக்கும் ஈக்குவலா நீ வந்து ட்ரீட் பண்ணும். அதை பண்ணவே இல்லை. இப்ப அதை பண்ணிட்டாரு அப்படிங்கிறதுனால என்ன பண்றீங்க, என்னென்னமோ அவதூறு பண்ணுமோ அதெல்லாம் பண்ணிட்டு இருக்கீங்க. அவங்களுக்கு எல்லாம் புரிய ஆரம்பிச்சிருச்சு. எல்லா இடதுசாரி கட்சிகளுக்கும் புரிய ஆரம்பிச்சிச்சு. அவங்களையும் வந்து முன்னாடி மாதிரியே நீங்க வந்து அப்படியே பண்ணிட்டு இருக்கலாம்னு பார்த்தா இப்ப ஃபுல் அண்ட் ஃபுல் உங்க கட்சிக்குள்ள போய் பாருங்க, உங்களுக்குள்ள எல்லாமே போயிடுச்சு. இப்ப நீங்க வந்து 65% போயிட்டீங்க, 20% 20க்கு கீழே போயிட்டே இருக்கு. அதை போய் பாருங்க. அப்புறம் ஓகே, உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்கிறேன். இப்ப புதுசா ஒரு கட்சி வரப்போகுது, வந்துருச்சு, ஆரம்பிச்சாச்சு. ஐ மீன் இந்த ஆக்ஷன் அந்த கட்சியை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? அதாவது நம்ம அண்ணாமலை சார் திறந்த கட்சி. மக்களே, நானும் ஒரு கட்சி ஆரம்பிக்க போறேன். அடுத்து வெப்சைட் இன்னும் கொஞ்சம் நல்லா லான்ச் பண்றேன். வைத்தறிச்சல் மக்கள் இயக்கம் அப்படின்னு சேர்ந்துக்கிறீங்களா எல்லாரும்? இப்ப யாராருக்கெல்லாம் வைத்தறிச்சல் உள்ளவங்களோ அவங்க எல்லாம் சேர்ந்துக்கலாம். அந்த மாதிரிதான் இருக்கு. இப்ப வந்து என்னன்னா அண்ணாமலை அவர் வந்து ஒரு இன்டெலிஜென்ட், ஏன்னா ஒரு ஐபிஎஸ் ஆபீசரா இருந்தா நல்ல எண்ணத்தோட தான் பண்றாரு. பட் ஆனா அதுக்கும் உள்நோக்கம் இருக்கா இல்லையா அப்படின்னு நமக்கு தெரியல. உள்நோக்கம் இல்லாம இருக்காது. அது ஒரு சொல்லல. அவர் வந்து என்ன சொல்றாருன்னா, அவர் வந்து என்னன்னா வி த லீடர் அப்படின்னு ஒரு இயக்கத்தை ஆரம்பிச்சிருக்காரு. அதை வந்து எப்ப கட்சியா மாத்த போறாரு, என்ன பண்ண போறாரு அப்படின்னு நமக்கு இன்னும் இது வரைக்கும் டீட்டெயிலா தெரியல. அடிப்படை ஐடியா பார்ட்டி தான். பட் ஆனா அவர் சொல்றது வந்து எல்லாம் சேவை செய்யணும், அது வந்து அடிமட்டத்துல இருந்து ப்ரிப்பேர் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு இயக்கத்தை ஆரம்பிச்சிருக்காருங்க. அந்த இயக்கத்துல வந்து நிறைய பேர் ரிஜிஸ்டர் பண்ணிருக்காங்க, லட்சக்கணக்கில் ரிஜிஸ்டர் பண்ணிருக்காங்க. அது ஓகே. ஆனா அதை பார்த்துட்டு அவர் ஆனா எந்த டைரக்ஷன்ல போவாரு ஃபியூச்சர்ல அப்படிங்கிறது வந்து மக்களுக்கு யூகிக்கிறாங்க. நிறைய ஐடியாஸ் இருக்கு. நேஷனலைஸ்ல போவாங்களா இல்லாட்டி எப்படி போவாங்க அப்படின்னு. என்னை பொறுத்த வரைக்கும் ஆக்கப்பூர்வமா இருந்தா அதை வந்து நம்ம வரவேற்கலாம். இந்த மாதிரி ஏற்கனவே இருந்த 50 வருஷமா ஆண்ட கட்சிகள் மாதிரி இல்லாம ஆக்கப்பூர்வமா இதெல்லாம் செய்ய போறேன் அப்படின்னு ஓப்பனா வந்துச்சுன்னா அது வந்து ஒரு ஹெல்த்தி கன்ஸ்ட்ரக்டிவ் ஆப்போசிஷனா வரலாம், கன்ஸ்ட்ரக்டிவ் பார்ட்டியா இருக்கலாம். அதுல வந்து தப்பு கிடையாது. பட் ஆனா நானும் எல்லாருமே ஆரம்பிக்கிறாங்க. இன்னொருத்தங்க ஆரம்பிச்சிருக்காங்க பாருங்க. ஒருத்தர் வந்து என்னன்னா அந்த ஒரு படம் வரப்பையும் சொல்லுவாரு, ஓ இந்த படத்துல வந்து டயலாக் மட்டும் வசனம் மட்டும் நான் வரப்போறேன், அது வரப்போறேன், இப்படி வந்து அப்படின்னு இருந்துச்சு. அப்படியே மக்களை ஏமாத்தி இது வரைக்கும் இப்ப வந்து ஈகோல வந்து வயித்தறிச்சல் பிடிச்சி அவரோட சார்ந்தவங்க வேற ஒரு கட்சி ஆரம்பிச்சிருக்காங்க. என்ன வருது இதெல்லாம் தெரிய வருது. அதான் இப்ப வந்து மக்கள் என்ன பண்ணாங்க, ஐயோ இவர் 2 வருஷத்துல கட்சி ஆரம்பிச்சு வின் பண்ணிட்டார, அதனால நம்ம என்ன பண்ண யார் வேணும் கட்சி ஆரம்பிச்சு வின் பண்ணலாம் அப்படின்னு. அப்படி நடக்கவே நடக்காது. மக்கள் வந்து ஆமா, இந்த முன்னாடி உதயநிதி ஸ்டாலின் சொல்றப்ப கூட நான் வந்து ஒரு பாயிண்ட் விட்டுட்டேன். ஜென்சின்னு அவங்களா மறுபடி 200 ரூபாய் 300 ரூபாய் கூட்டம் கொடுத்து ஒரு கூட்டத்தை கூடி சேர்க்கிறாங்க. அது வந்து செயற்கையா வர்றது கண்டிப்பா வேலையாவது, ஆர்கானிக்கா வருது. இது வந்து ஆர்கானிக்கா மக்களுக்கு விரும்பி வந்தது ஆட்டோமேட்டிக்கா. அது வேற. நீங்க போய் ஜென்சின்னு கூட்டு வந்து மேடையில் உட்காந்து உங்க ஆபீஸ்ல வச்சு பேசுறீங்க, அது ஒர்க் அவுட் ஆக போறது கிடையாது. நீங்க என்னதான் வந்து ரீல் போடுறேன்னு இறங்கினாலும் அது வந்து ஆப்போசிட் உங்களுக்கு முடிய போகுது. அதெல்லாம் யோசிங்க. இந்த கட்சி பத்தி அதான் என்ன சொல்றேன், யாரு வேணாலும் கட்சி தொடங்கலாம், யாரு வேணாலும் பண்ணலாம். பட் ஆனா உங்களுக்கு சப்போர்ட் யார் இருக்கா? மக்கள் வரணும். அந்த மக்களுக்கு நீங்க என்ன பண்றீங்க அதுதான் முக்கியம். அதை யோசிச்சுட்டு அப்புறம் நீங்க கட்சி தொடங்க. ஓகே, நான் வந்து இஃப் யூ ஸ்டில் ரிமெம்பர், நேத்து உங்ககிட்ட நான் என்ன சொன்னேன், அண்ணாமலை வந்து கட்சி திறந்தோடனே நான் என்ன சொன்னேன் உங்ககிட்ட ஞாபகம் இருக்கா இல்லையா? ஆமா இல்லையா? நான் என்ன சொன்னேன், இட் சீம்ஸ் வெரி ஹெல்த்தி. ஸோ நல்லவங்க எல்லாம் கட்சி திறந்துட்டாங்கன்னா ஸோ நல்லவங்களுக்குள்ளதான் போட்டி நடக்கும் ஒழிய கெட்டவங்க எல்லாம் வந்து அழிஞ்சு போயிடுவாங்க
அதாவது இந்த கெட்ட கட்சிங்கெல்லாம் வந்து அழிஞ்சு போயிடும். So, இந்த நல்லவங்களுக்குள்ளேயே போட்டு இன்னும் முன்னேற்றம் தான் நடக்கும். இந்தியாவுக்கு வந்து ரொம்ப முன்னேற்றம், மக்களும் இன்னும் நல்ல நிலைமைக்கு வந்துருவாங்கன்னு தான் நான் சொன்னேன் ஆமா. நேத்து. அப்படி சொன்னேன். அது நேத்து என்னுடைய கருத்தா இருந்துச்சு. ஆனா இன்னைக்கு எப்ப வந்து இந்த இன்னொரு மேடம் லதா மேடம் வந்து கட்சி தொடர்ந்தாங்க. காலையில அந்த நியூஸ படிச்சோடனே ஓகே ஐ நோ திஸ் இஸ் கம்ப்ளீட்லி அ பிளாட்னு அப்படின்ட்டு தான் எனக்கு தோணுச்சு. அதாவது நான் சொல்ற மக்களே இது வந்து என்னோட முழுக்க என்னோட ஒப்பீனியன், என்னோட கருத்து. இது உண்மையாவும் இருக்கலாம், இல்ல உண்மையா இல்லாம போடலாம். திஸ் இஸ் ஜஸ்ட் மை தாட். சோ நான் என்ன நினைக்கிறேன்னா, சோ இவங்க வந்து அண்ணாமலை சார், ரஜினிகாந்த் இவங்க எல்லாம் வந்து ஒரு கூட்டம் தெரியுமா? சோ இவங்க வந்து இவங்களுக்குள்ளேயே வந்து பின்னாடி வந்து ஒரு ஒரு டிஸ்கஷன் ஓடிக்கிட்டு இருந்திருக்கு. ஓகே எப்படி விஜய் அழிக்கிறது தான் இவங்களோட நோட்டம். இவங்களுக்கு எல்லாம் வந்து மக்களுக்கு நல்லது செய்யணுமோ, மக்களுக்கு வந்து முன்னேற்றத்தை கொண்டு வரணும்ன்ற நோக்கமே இல்ல. இவங்களுக்கு வந்து எப்படி இவன் என்னோட சின்ன பையன் எப்படி இவன் வந்து 2 வருஷத்துல கட்சி ஆரம்பிச்சு உடனே முதலமைச்சர் ஆயிட்டான். இவனே ஆகும்போது ஏன் என்னால ஆக முடியாது அப்படின்ற ஒரு ஈகோ, ஒரு பொறாமை. அதுவும் பொறாமைனா எப்படி சாதாரண பொறாமை இல்ல, இது வந்து சீரியலையே மிஞ்சிற அளவுக்கு ஒரு பொறாமை. அதுல மக்களே வியக்கத்தக்க வகையில இந்த வைத்தறிச்சல், இந்த பொறாமை ஓடிட்டு இருக்கு. இவர் இப்படியா அப்படின்னு பாக்குற அளவுக்கு வந்து ஏற்படுத்தியாச்சு இந்த பொறாமை. என்று யாரை விட்டுச்சு பொறாமகணும்? சோ அதாவது என்ன சொல்ல வந்தேன்னா, வந்து ஒரு பிளாட் அப்படின்னு தான் எனக்கு இன்னைக்குல இருந்து தோணுது. ஏன்னா ஓகே நீங்க பாருங்க, இவரு கட்சி ஆரம்பிச்சாரு. கட்சி 24 ஹவர்ஸ்ல எத்தனை பேர் வந்து சேர்ந்துட்டாங்க? இப்ப வந்து எக்ஸாக்டா உங்களுக்கு சொல்றேன் இருங்க, ஒரே ஒரு நிமிஷம். இப்ப வந்து 16 லட்சம் பேர் சேர்ந்திருக்காங்க. 16 லட்சம் பேர் சேர்ந்தாங்க. சோ இவங்க பின்னாடியில இவங்க 2 பேத்துக்குள்ள ஒரு டிஸ்கஷன் ஓடி இருக்கலாம். அதாவது நான் போய் கட்சி திறக்கிறேன், இந்த மாதிரி ஒரு இது கொடுக்குறேன், மக்களோட ஆதரவு எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு அப்புறம் வந்து கொஞ்ச நாள் கழிச்சு வந்து நீங்க ஒரு கட்சி கொண்டு வாங்க அப்படின்ட்டு வந்து ஒரு டிஸ்கஷன் ஓடி இருக்கலாம். இத பார்த்துட்டு, அதாவது என்னது ஆதரவை பார்த்துட்டு அவங்க உடனே பொறுக்க முடியாம இம்மிடியேட்டா வந்து ஒரு அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்துட்டாங்க. சோ இதெல்லாம் கூட்டணி வந்து எதுக்கு தெரியுமா அவங்க சேர்க்கிறாங்க? அந்த கூட்டணிய மக்களுக்கு நல்லது செய்யறதுக்குல, மக்கள்ல வந்து ஒரு கோமாளியா நினைச்சுக்கிட்டு இருக்காங்க, இன்னமும் நினைச்சுக்கிட்டே இருக்கட்டும். விஜய்வ அழிக்கிறதுக்கு, அதாவது விஜய்வ வந்து சிஎம்மா ஆக விடாமன்ற தடுக்கிறதுக்கு தான். அதுதான் இப்ப நடந்துகிட்டு இருக்கு. நடக்கட்டும். அவங்க எல்லாம் நினைச்சுக்கிட்டு இருக்காங்க மக்கள்ல இன்னும் கோமாளியா இருக்காங்கன்னு. ஆனா மக்கள்லாம் இப்ப எப்படி ஆயிட்டாங்க? நம்ம வந்து ஒரு பழமொழி இருக்கு தெரியுமா, இந்த சத்தம் போடுறது என்ன சொல்லுவாங்க? வெறுங்குடம் வந்து தழும்பாது சொல்லுவாங்க. வெறுக்கோணம் வந்து தழும்பாது சொல்லுவாங்க. சோ நம்ம வந்து மக்கள் வந்து அமைதியாவே இருக்கட்டும். அதான் அவர் வந்து எப்ப இவங்களெல்லாம் அடிக்கணும்னா எலெக்ஷன்ல உங்களோட பவரை காட்டுங்க. முதல்வர் வந்து அவர் பாட்டு அவர் பணியை பார்த்துட்டே இருக்காரு, இவங்களுக்கு எல்லாம் வந்து சேட்டை பண்ணாம. இன்னொன்னு வந்து இப்ப வந்து தலைவர் நம்ம குளத்தூர்ல தோத்து போனார். அவர் வந்து என்னன்னா 3 மாசம் கூட தாங்காது இந்த ஆட்சி அப்படின்னு சொல்ல இருக்காரு. அதை பத்தி அடுத்த வீடியோல பேசுவோம். நிறைய பேசுவோம் வர வீடியோல ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்க, பெல் பட்டன் பிரஸ் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். பாய்.